ஹலோ ஆர்டிடி மக்களே, நான் உங்கள் சிவபிரகாஷ். ஸோ டிஎன்பிஎஸ்சி இறுதிச்சுற்று லாஸ்ட் 30 days சேலஞ்சில் இன்னைக்கு டே 6th டேல நீங்கள் படிக்க போகிற டாபிக் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். அதுலேயும் குறிப்பாக என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அவ்வளவுதாங்க. நாளைக்கு காலையிலேருந்து இனிமேல் சூரியன் உதிக்கவே உதிக்காது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து கேள்விகள் வராத காலகட்டமே இல்லை. எல்லா தேர்வுகள்லையும் இந்த கேள்வி இருக்கும். இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது மூணு விஷயங்கள் தான். ஒன்று ஹிஸ்ட்ரி, ரெண்டாவது கவுன்சில் மீட்ஸ், தேர்ட் ஒன் லீடர் பேஸ்ட். ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய ஃபவுண்டேஷன் 1885 தொடங்கி 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரைக்கும் அவங்களுடைய வரலாறை ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டராக கைக்குள்ளே அடக்கிடணும். அதுலேயும் மாட்ரேட்ஸ், எக்ஸ்ட்ரீம்ஸ், காந்தியனிரான்னு பிரித்து பார்த்துடணும். நெக்ஸ்ட் திங் கவுன்சில் மீட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் 1885 ஃபஸ்ட்டு கவுன்சில் மீட்டில் தொடங்கி 1947 வரைக்கும் என்னென்ன கவுன்சில்ஸ் எங்கெங்கே நடந்தது, எந்தெந்த வருஷம் யார் அதுக்கு லீடர்ஸாக இருந்தாங்கன்றத பக்காவாக படிச்சிடணும். ஃபைனலி லீடர்ஸ் பேஸ்ட் மகாத்மா காந்தி, பிஆர் அம்பேத்கர், நேரு இவங்களில் தொடங்கி சுபாஷ் சந்திர போஸ் வரைக்கும் பக்காவாக எல்லாத்தையும் படிச்சிடணும். அதுலேயும் குறிப்பாக மாட்ரேட் லீடர்ஸ் யார், எக்ஸ்ட்ரீம்ஸ் யார் அப்படின்றத பக்காவாக லிஸ்ட்டு போட்டு தனித்தனியாக படிச்சிடணும், அவங்களுடைய பயோகிராஃபி உட்பட. அவ்வளவுதாங்க. இந்த கான்செப்டை பக்காவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வர்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 1 இல்லை 3 கேள்வி தரமாக அடிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.